இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நல்ல கிரவுட் இல்ல? அத காட்டு. அது எவ்வளவு என்ன வருது? தொழிலதிபர் ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆட் கொடுத்ததுக்கான பலனை இன்னைக்கு தான் கடையில பார்க்க முடிஞ்சது. விளம்பரத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கோம். ஆ அத செலவுன்னு சொல்றதை விட முதலீடுன்னு தான் சொல்லணும். ஆ அந்த அளவுக்கு வியாபாரம் இருந்துச்சு மாமா. அதான் வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி சரி, நீங்க பாருங்க பாருங்க. ஆ. பார்வதி, உங்ககிட்ட வீட்டு பொறுப்பை ஒப்படைச்சா தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா இப்படிதான் பாத்துப்பியா? ஏமா, இத்தனை நாளா உன் விஷயத்துல தங்கச்சி இப்படிதான் பாத்துச்சா? அண்ணா, நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் பல விஷயத்த பேச வேண்டியிருக்கும். பொறுப்புன்னு வந்துட்டா இது எல்லாத்துக்குமே கணக்கு பார்த்துதான் ஆகணும். ஏய், என்னம்மா சொல்ற? சும்மா இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஐயோ பார்வதி! ஐயோ ஐயோ பார்வதி! பார்வதி! ஐயோ சித்தி, ஐயோ என்னாச்சு சித்தி? ஐயோ என்னாச்சு பார்வதி? ஒண்ணுல சித்தி. ஐயோ வலிக்குதா? அச்சோ அச்சோ மாயா, வந்து பாரு, சித்திக்கு அடிபட்டுருச்சு. எலும்பு முறிஞ்சிருச்சான்னு ஒண்ணும் தெரியல. எலும்பா? ஐயோ அம்மா வலிக்குதே. இருக்கிறது பார்த்தா ஒரு எலும்பு உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வலிக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, எலும்பு உடைஞ்சிருச்சா? அப்படின்னா அவளால நடக்க முடியாதே. சீக்கிரம் உடனே அவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். எலும்பு டாக்டர் கிட்ட தான் காட்டணும். அட என்ன பேசுறீங்க? இப்பதானே சித்தி வெட்டி செலவெல்லாம் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக கூடாது, வீட்ல இருந்து மருந்து போடுங்கன்னு பாடம் எடுத்தாங்க. இப்ப அவங்களையே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க. ஆமா இல்ல, என்ன மறந்துட்டியா? நாமளே கூட்டிட்டு போனாலும் சித்தி வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ அம்மா, வலி உயிர் போகுதே. அண்ணி, வலி தாங்க முடியல அண்ணி. பார்வதி, அவங்க தான் ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னா போட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. அவங்கள எதுக்கு தடுத்து நிறுத்தின? ஐயோ அண்ணி, இந்த வீட்டோட தலைவியா இருந்து நான் இது கூட செய்யலனா எப்படி அண்ணி? இந்த செலவுல நான் தானே கம்மி பண்ணணும். ஓனோ அண்ணி, இந்த தனா தான் அண்ணி எல்லாத்துக்குமே காரணம். இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்குள்ள வந்து நம்மளே பழி வாங்கிட்டு இருக்கா. முதல்ல அவளதான் அண்ணி நம்ம வீட்டை விட்டு துரத்தணும். ஐயா ஆ, வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க. வணக்கம், வாங்க. வணக்கம்மா. வணக்கம் தம்பி, உட்காருங்க. ஐயாவை பார்க்கணும். மாமா குளிக்க போயிருந்தாரு, இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி தம்பி. ஐயா வணக்கம். 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 உட்காருங்க. இடத்த ரெஜிஸ்டர் பண்ண டிராஃப்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாங்க ஐயா, பத்திர நகலை தயார் பண்ணிட்டோம். நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பத்திரம் அடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம இடத்தையும் பதிவு பண்ணிடலாம். அண்ணி, யாரோ வந்திருக்காங்க. வாங்க போய் என்னன்னு பாப்போம். ஏதோ இடம் பதிவுல என்னமோ பேசிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. சரி வா போலாம். பாத்து பாத்து பாத்து. மெதுவா மெதுவா இந்த அம்மா வா. ஐயாவே வந்துட்டாரு. வரேன். ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோம் ஐயா. ரெஜிஸ்டர் வந்துட்டாரா? ஐயா வந்துட்டாருங்க ஐயா. நமக்கு 3வது டோக்கன் கொடுத்துருக்காங்க. இப்ப போனா சரியா இருக்குங்க ஐயா. வாங்க ஐயா போலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. சிவா, நம்ம இடத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடு. சரிங்கண்ணே. அண்ணா இந்தா இருக்குண்ணே.
டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கங்க. பரமசிவன் ட்ரஸ்ட்னு சிவன் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் பேர்ல எங்க பூர்வீக இடத்தை பதிவு பண்ணணும். அதுக்கான பத்திரம் எல்லாம் தயாராகி வந்துருச்சுங்கய்யா. 2 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அது முடிஞ்ச உடனே நம்மளது ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ம். ஐயா, ஒரு 10 நிமிஷம் இருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிடுறேன். ம். ஐயா, சொல்லுங்க, என்ன விஷயம்? லேண்டோட டாக்குமெண்ட், மதர் டாக்குமெண்ட் எதுவுமே ஒரிஜினல் இல்லைங்கய்யா. எல்லாமே போலி டாக்குமெண்ட். நான் எந்த பத்திரத்திலையும் கை நாட்டு வைக்கல, யாருக்கும் எழுதியும் கொடுக்கல. அது சிவனோட இடம். அத நான் சிவன் பேருக்கே எழுதி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கேன். நீதான் ஏதோ திருட்டு வேலை பண்ணிருக்க. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ரகுராம் ஐயா, இதுல திருட்டுத்தனம் பண்றது நீங்களா இல்ல நானா? இடத்த நான் அமிச்ச ஆளுக்கு எழுதி கொடுத்துட்டு இப்போ நான் திருட்டு வேலை பண்ணேன்னா என்ன நியாயம்? சர்குணம், அம்மா அந்த பேப்பர் எடுத்து கொடுங்க. இந்தாங்கம்மா. இதுதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்த பத்திரம். நல்லா பாருங்க. ஓஹோ, நான் உனக்கு இடத்த தரமாட்டேன்னு சொல்லவும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி போலியா நீ இந்த ஆளை அனுப்புன. அதுலயும் மாட்டிக்கிட்ட. இப்போ எப்படியாவது என்னோட இடத்த அபகரிக்கணும்னு தில்லு முள்ளு வேலை பண்ணி என் இடத்த பறிச்சுட்டல. என்கிட்ட இருந்து என்னோட இடத்த பறிச்சுட்டு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே அது என்னோட இடம் கிடையாது, பரமசிவனுக்கு சொந்தமான இடம். அவனோட இடத்தை உன்னால அபகரிக்க முடியுமா என்ன? பரமசிவனோட இடமா? ஆனா 1 கோடி ரூபாய் அட்வான்ஸா வாங்கிட்டு இடத்த விக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டது இந்த ரகுராம் தானே? இடத்த சர்க்குணத்துக்கு நான் விக்கிறேன்னு ஒப்பந்தம் போட்டது நீங்க தான்.